இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாக எப்படி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் மற்றும் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர், ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும். அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர் GOV-in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே digilakar.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ட்ரை யூஸிங் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பின் நம்பர் வெரிஃபை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பர் பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். 155283 உங்களுக்கு என்ன OTP வருதோ அதை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் தான் எரர் வராமல் லாகின் ஆகும். அதெல்லாம் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் ஏச்சும் டாக்குமெண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வந்து 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் டாக்குமெண்ட் சொல்லி 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி மென்ஷன் ஆகிட்டு 36 சொல்லி கொடுத்துருப்பாங்க. வியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படிலாம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 3ஆவது பேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். டேட் ஆஃப் பர்த்தும் ஷோ ஆகும். ஜெண்டரும் ஷோ ஆகும். சீக்வன்ஸ் நம்பர்னால் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்டோட ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ண இயர் என்னவோ அந்த இயர் என்டர் பண்ணிவிட்டு ஜூன் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜூன் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக், நெக்ஸ்ட்டு உங்களோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஆட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணுறதுக்கு மெத்தட். அடுத்ததாக வந்து டெத் சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணுறதுக்கு டெத் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே ஷோ ஆகும். அதில் போயிட்டு உங்களோட டெத் சர்டிஃபிகேட் சீக்வன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. டெத் சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண இயர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஜூன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக், உங்களோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் 3 ஆப்ஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அது கீழே சீக்வன்ஸ் நம்பர், மேரேஜ் சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணோம். எந்த இயர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த என்டர் ரிஜிஸ்டர் இயரில் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் மேரேஜ் வந்து ஸ்பெஷல் மேரேஜா, தமிழ்நாடு மேரேஜா, ஹிந்து மேரேஜா, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஜூன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக் நேம், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கான டாக்குமெண்ட் ஆட் ஆகிடும். மறுபடியும் வந்து ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆன பிறகு நீங்கள் ஆட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி PDF, XML அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி PDF ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாகவே டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.